ஹலோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ இன்றைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியூல் டாப்அப் பண்ணி கிட்டத்தட்ட 3 days ஆகுது. 3 days முன்னாடி மைலேஜ் வீடியோ போட்டேன். ஸோ நேற்று வந்து வாஷிங் வீடியோ போட்டேன். ஸோ நேற்றெல்லாம் ரொம்ப பிஸி, அதனால் ஃபியூல் டாப்அப் பண்ண முடியலை. அதுதான் இப்போ வந்து கையில் பாட்டில் வச்சுருக்கேன், நான் பாக்கெட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 rupeesக்கு நம்ம வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வண்டியில் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப வந்து ஃபியூல் இன்னும் அடைப்போம். ஓகேவா? இது வந்து யாரோட வண்டின்னு கேட்டிங்கன்னா என்னோடய தம்பியோட வண்டி. எனக்கு வந்து பேர் ஒன்றும் கிடையாது. பேர் அடிக்கடி ஒன்று மாற்றுவான். சைலன்சர் மாற்றித மாதிரி சைலன்சர் இது அவன் கிட்டத்தட்ட எக்ஸாஸ்ட் வந்து இது வந்து 8th எக்ஸாஸ்ட்டோ 9th எக்ஸாஸ்ட்டோன்னு நினைக்கிறேன் இந்த புல்லட்டுக்கு. எனக்கு ராயல் என்ஃபீல்டும் நல்லா பிடிக்கும் கைஸ். அது வந்து 350 கிளாசிக்கு, இந்த ஜிடி எடிஷனு இதெல்லாம் நல்லா பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா வந்து ஒயிட் கலர் எடுக்கலான்னு தான் இருந்தான் இந்த வண்டி எடுக்கிற நேரம். அப்புறம் நான் அவனை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி டேய் பிளாக் கலர் எடு, பிளாக் தான் ஜம்முன்னு இருக்கும் அப்படி. பூமரங்கள் போறாரு முறுக்கிட்டு. பூமரங்களை ஓவர்டேக் பண்ணுவோமா? அங்கிள் 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 பூமார் 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 அங்கிள். சொல்லிட்டு இருந்த மாதிரி பிளாக் கலர் எடுத்தான் வண்டி நல்லா இருக்கு. இப்போ வந்து எக்ஸாஸ்ட் சவுண்டும் சூப்பராக இருக்குது, நல்லா பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் அவன் போட்ட எக்ஸாஸ்ட்டில் இந்த எக்ஸாஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஸோ ஃபியூல் ஸ்டேஷன் வந்தாச்சு. பெட்ரோல் ஒரு 50 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த வந்து நம்ம கற்பனை எடுத்துகிட்டு வந்து அடுத்த ஃபியூலை ஃபில்அப் பண்ணோம். ஓகேவா? அண்ணா ஒரு 50 அண்ணா பாட்டில் அண்ணா. அண்ணா நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒரு 3-4 கழிஞ்சு பெட்ரோல் போடுற மாதிரி இது மாதிரிலாம் பண்ணாதுங்க சரியா. ஃபியூல் டேங்க் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஃபியூல் இன்ஜெக்டர் வேறு ஃபியூல் கன்சம்ஷன் எடுக்காது, அதான் ஒரு ப்ராப்ளம்மு. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நம்ம ராயல் என்ஃபீல்டெல்லாம் சொல்கிறது மாதிரி கார்பரேட்டர் எடுத்து ஒரு க்ளீனிங்கை போட்டால் போதும், பிரச்சனையே இருக்காது. ஃபியூல் இன்ஜெக்டர் பார்த்தீங்கன்னா ஏதாவது கோளாறு கூட தேங்கி மேக்ஸிமாட்டு ஷோரூம்லாம் கொண்டு போயிட்டீங்க நீங்கள் கண்டிப்பாட்டு டோட்டல் ஃபியூல் பம்ப் சிஸ்டத்தையே மாற்ற சொல்லிடுவாங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். கிட்டத்தட்ட நான் பழைய 200 வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 200க்கு மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் மட்டுமே கிட்டத்தட்ட 14,000 to 15,000 கிட்ட சொன்னாங்க ரேட்டு. இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா எதுவுமே ஸ்பெஷல் கிடையாது. நம்ம வேலண்டைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்ஸ் தான் சரியா. நம்ம பைக்ஸ் மட்டும்தான் நம்ம வேலண்டைன், வேறு யாருமே கிடையாது. ஸோ நம்ம வீடு வந்துருச்சு. கற்பனை எடுத்துட்டு ஃபியூலை போட்டு அடுத்து கொண்டு போவோம் பயலை. கருப்பா வாடா வாடா வாடா. கற்பனை எடுத்தாச்சு. கற்பனை எடுத்துட்டு சேம் பெட்ரோல் பல்க்கு போயிட்டு ஃபியூலை மாற்றுவோம். ஸோ எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஒரு பைக்கு நம்ம ஓட்டிகிட்டு இன்னும் நம்ம வண்டியை ஓட்டுற நேரம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் இருக்கும். அதுவும் வந்து 390 சொல்லாண்டான் ஒரு மாதிரி இழுத்து தள்ளுது கேட்டிங்களா. அதில் குடிக்க ரைசிங் மாதிரி அது அப்படியே இருக்கும் கொஞ்சம் நேரம் கைக்குள்ளே. கைஸ் இதுதான் நம்மளோட வேலண்டைன். நமக்கு இதுக்கு பெட்ரோலை போட்டு நம்ம இதை கூல் டவுன் பண்ணோம். இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னா ஒரு ஐடியாவுமே இல்லை கேட்டிங்களா. பெட்ரோல் பங்க் வந்துருச்சு, போயிட்டு ஃபியூலை டாப்அப் பண்ணோம். ஆனால் 520 இந்த சைடு படாமல் அடிங்கண்ணா, வச்சு அடிங்க. தாத்தா எப்படி ஏர் ஃபில்லப் பண்ணணும். அதில் வச்சு கை காட்டினா இங்கே ஒரு கையே மாதிரி காட்டியது இல்லையே.
நீங்கள் எப்போ வந்தாலும் இப்படி தான் கேட்குதியா? சொந்தக்காரங்களே தெரியலையா? ஆ ஆ ம் நான் வச்சுங்க. சரிதா, வீட்டை வந்துறியா பார்ப்போம். ஸோ நம்ம பீச்சுக்கு போகலாமா வேறு எங்கேயும் போகலாமா? பீச்சா அதான் பீச்சுக்கே போயிடுவோம். நம்ம இப்படி தான் முடிவு பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் பேசுகிறது தமிழ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம கன்னியாகுமரி கொஞ்சம் ஸ்லாங்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட கொஞ்சம் மலையாளமும் நிறைய தமிழும் அந்த மாதிரி கலந்து வர்றது மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, இப்போ வந்து வெங்காயம் நம்ம இங்கே இருந்து நம்ம கன்னியாகுமரியில் தாண்டி திருநெல்வேலி அந்த சைடெல்லாம் போயிட்டா வெங்காயம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இங்கே நம்ம உள்ளின்னு சொல்லுவோம், உள்ளின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். என்னாலனா இது வந்து நான் வெளியில் திருச்சியில் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். அப்போ வந்து ஆனால் உள்ளி கூட்டு வைங்க அப்படின்னு கேட்டிங்களா உங்கள்கிட்ட? ஆனால் உள்ளி கூட்டுனா என்னென்னா அந்த சேலட் இருக்கும் பார்த்தீங்களா, ஆனியன்ஸில் பண்ணுவாங்க சேலடு, இந்த பிரியாணிக்கு கூட எல்லாம் அதுதான். ஆனால் சேலட் போடுங்க, ஆனால் சேலட் போடுங்கன்னு கூட சொல்லலை. ஆனால் உள்ளி கூட்டு வைங்க அப்படின்னு. உள்ளி கூட்டா அவர் தலையை சொரிஞ்சு நிற்காங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியலை. ஸோ அதனால தான் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு நான் கூகுளில் சும்மா சர்ச் பண்ணி அதுக்கு டெஃபினேஷன் பார்த்த நேரம் எப்படின்னா, ஒரு பொண்ணு பையன் அந்த மாதிரி எல்லாம் மென்ஷனே பண்ணலை கைஸ். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, உங்கள் லவ் ஓகேவா, உங்கள் லவ் வந்து யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிய விதத்தை தான் வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வேலண்டைன் பார்த்திங்கன்னா நம்ம கருப்பந்தான். நம்ம கன்னியாகுமரியில் இருக்கவங்களுக்கு இந்த இடம் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. மண்டகாடுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸ் கோயில். இதுதான் மண்டகாடு கோயில். போலீஸ்கார் வண்டியை சென்டரில் விட்டுட்டு பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த மண்டகாடு இந்த கோயிலோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சொன்ன நேரம் நானே நம்பலை கைஸ். ஆனால் உண்மைன்னு சொல்கிறாங்க. நான் வந்து கண்ணால் நான் பார்த்துட்டு கிடையாது, பட் நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு சரியா 1 இயருக்கும் கோயில் வந்து எத்தனையோ இன்ச்சு வந்து கோயில் வந்து ரைஸ் ஆகுதான். ஓகேவா, ரைஸ் ஆகுதான். இது வந்து உண்மையா? ஸோ அப்படி ஒரு இது இருக்குது, கதை இருக்குது இந்த கோயிலுக்கு பேக்கில். கோயில் ரொம்ப ஃபேமஸ் கைஸ், கேரளாலேயும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதான் வந்து இந்த மண்டகாடுக்குன்னு தனி சீசனே வரும், கிட்டத்தட்ட 10 days கிட்ட வரும். கேரளாவிலேருந்து நிறைய பேர் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் கேரளா சைட்லேருந்து தான் இருப்பாங்க. அந்த திருவனந்தபுரம், கோவளம் அந்த சைடில் நிறைய பேர் வருவாங்க, வந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சீசன் டைமில் வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இருந்துருவாங்க. ஓகேவா, ஸ்டார்டிங்லேயே வந்து இங்கெல்லாம் டெண்டெல்லாம் போட்டு டெண்டெல்லாம் அடித்து அங்கேயே உறங்குறது மாதிரி கேம்பெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வந்து இங்கே லோக்கல் தானே, நம்ம வந்து ஃபங்க்ஷன் டைம் வந்து நம்ம ராட்டு சக்கரை ஏறியது அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுவோம், அவ்வளோதான். அப்புறம் கைஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டகாடு கோவில் வந்து ஒரு தீ பிடிச்சிருச்சு கைஸ். கோயில் டோட்டலாட்டே தீ பிடிச்சிருச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலில் இருக்கிற காடோட ஒரு இதுன்னு சொன்னாங்க. கோயில் டோட்டலாட்டு கைஸ், டோட்டலாட்டு பக்கத்துலேயே கடலும் இருக்குது. டோட்டலாட்டு பேன் ஆகிட்டு கோயில் டோட்டலாட்டு. ஆனால் கோயிலுக்கு எந்த வித டேமேஜும் ஆகலை. ஓகேவா கைஸ், அப்படி ஒரு கதை. இது சர்வீஸ் எதனால காணிக்கணும் எனக்கு தெரியல கைஸ். மேபி கூலண்ட் ஏதாச்சும் மாற்றுற மாதிரி இருக்குமா, இல்லாட்டா பைக்ஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் அப்டேட் பண்ணுவாங்களா இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்ஜின் ஆயிலெல்லாம் நான் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னே நான் ஃபில் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். இன்ஜின் ஆயிலெல்லாம் பக்கவாட்டு வேறு அம்மா வேறு டெய்லி ஸ்டார்ட் வேறு பண்ணி விட்ருவாங்க. சரியா, அந்த மாதிரி தான் கைஸ். நம்ம சேனல் நம்ம சொன்னது மாதிரி என்னென்னா கொஞ்சம் க்ரோ ஆகட்டு, நம்ம அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம எடுப்போம். என்னென்னா ஸோ நம்ம மாப்பிள்ளைகளுக்கு வண்டி நிற்கிது, அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கோமா.
was at this moment that he knew. He fucked up. எப்படி நான் வந்தாச்சு அங்கே கொத்த வேலை இல்லை இது எனக்கு 60 கிட்ட ஆச்சு ஏன் இல்லை நான் பேட்டரி வாங்கி வச்சிருக்கேன் ஒரு 3 பேட்டரி அவன் எங்கே சூசா எங்கே காய்ஸ் பேட்டரி வந்து தீர்ந்து போச்சு இதுனா ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக நான் வந்து என் மச்சானோட நான் மீட் பண்ண போயிருப்பேன் மீட் பண்ணிவிட்டு அவனுங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்து அவனும் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு பார்த்துட்ருக்கானோ அவங்களுக்கு ஒரு ஆர்டர் இருந்து ஸோ நான் அவங்களுக்கு கூட அங்கே போயிட்டேன் அதுவும் இல்லாமல் கைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேட்ரி எடுக்க மறந்துட்டேன் கேட்டிங்களா நான் வந்து என்னென்னா பேட்ரி என் பாக்கெட்டில் போட்டிருந்தேன் நான் மைண்ட் தாட்டில் நான் இருந்தேன் ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ண போகிறது தான் தெரிஞ்சு பேட்ரி நான் எடுக்கலை அப்படின்னு வீட்டில் எடுத்து வச்சுருந்தேன் வாசலில் ஸோ எனக்கு எடுக்க மறந்துட்டேன் அதுதான் நம்ம இன்னும் மேலே நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வருவோம் ட்ரை பண்ணுவோம் அவ்வளோதான் கைஸ் நம்ம வந்து இந்த ஏப்ரல் 6ஓட நம்ம வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட ஆகிரும் நம்ம வந்து இந்த வருஷத்தில் நம்ம வந்து எப்படி சொல்கிறதுக்கு நம்ம கற்பனை கரெக்டாக நம்ம கலர்லாம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இதாக்கும் சரியா ஸோ ஸ்டே டியூன்டு ஓகேவா பெயிண்டிங் ஒர்க் வந்து நம்ம யார்கிட்ட கொடுக்கலான்னு ஒரு ஐடியான்னு பார்த்தீங்கன்னா என் மச்சான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே பெயிண்டிங் ஒர்க்கு ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ அந்த இப்போ போகலை பட் அவனுக்கு ஓனர் வந்து அவனுக்கு ரொம்ப க்ளோஸு அப்படி தான் சொன்னான் என்கிட்ட ஸோ பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் சொன்னான் பண்ணுவோம் கைஸ் ஓகேவா அப்புறம் பெயிண்டிங் மட்டும்தான் பண்ண போறியா அப்படின்னு வண்டி டோட்டலாக இல்லை ஒரு சில இடத்துல பெயிண்டிங்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இன்னொரு தனியாட்டு ஒரு மோடம் பண்ணலான் இருக்கோம் பார்ப்போம் கைஸ் மார்னிங் டைமு ஃபாகு சன்லைட்டு கோல்டு லைட் அது ஒரு தனி ஒரு வைப்பு தான் கைஸ் எதாக இருந்தாலும் இதுலேயுமே கிடைக்காதது கோல்டன் ஹவர்ஸ் நம்மளுக்கு எதாக இருந்தாலும் இப்போ தான் ஃபஸ்ட் ட்ரை தானே நம்ம வந்து போக போக எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் நம்ம பேசிக்காகிட்டு இப்போ எந்த சேனலாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு சேனல் ஒன்று யாராக இருந்தாலும் க்ரியேட் பண்ணிக்கிட்டால் அதுக்கு வந்து டோட்டல் இன்சார்ஜு நம்ம வந்து ஓனராக இருந்தாலும் ஆனால் வந்து ஒரு 100ல் ஒரு 50% நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ஒரு 50% நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்கள நம்பி தான் இருக்குது அதை நம்ம சொல்லாண்டாம் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு யாருக்காச்சும் இப்போ வந்து வீடியோ நம்ம போடுற சில இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸு 12 மினிட்ஸ் அந்த மாதிரி போய்ட்டுருக்குது உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேணா சொல்லுங்கள் நம்ம வந்து அதுக்கேற்றாப்புல பண்ணுவோம் ஓகேவா பண்ணுவோம் கைஸ் நம்ம வர கண்டென்ட் வந்து ஏன்னா இப்போ பார்க்குற உங்களுக்கு ஒப்பீனியன் என்ன தேவை பார்த்தீங்களா போர் அடிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல நான் அதனால தான் கேட்குறேன் ஸோ ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அப்படியே தட்டி ஆளில் போடுங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரும் ஸோ இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் தேட பாய்